லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்துருப்போன்னா அந்த லூ தான் எல்லா மெடிக்கல் லேண்டுமே வாங்கியிருக்கான். இப்போ பாட்டியோட மெடிக்கல் லேண்டுமே அவன் தான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு எல்லா விஷயமும் நமக்கு இன்னைக்கு தெரிய வந்திருக்கோம். அது வரைக்கும் பார்த்துருப்போம், அதுல தான் கண்டினியூ ஆகுது. இங்க நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா ஏதோ யோசிச்சுட்டு வாரா. அதை பார்த்துட்டு டாக்டர் சென் உங்க சோலோ லூ ஃபேமிலி வீட்லயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேட்க, அப்பதான் நார்மல் ஆகுறா. அப்படிலாம் இல்ல, நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். அவன் தான் எல்லா லேண்டும் வாங்கியிருக்கான். கண்டிப்பா என் பாட்டியை நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படி சொல்ல, கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேனே, நான் தான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேனே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு கூவைக்கு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும் வா அப்படி சொல்லி கூப்பிட்டா. அவன் நானும் வர முடியாது, தேவை இருந்தா நீ என்ன வந்து பார்க்கவா அப்படி சொல்லும்போது, ஏ கூ கம்பெனிக்கு தான் பிரச்சனை, ஸோ வா அப்படி சொன்ன உடனே அவளும் வாரின்னு ஒத்துக்கிறா. ஹீரோக்கா இவ எதுக்கு அவளும் மீட் பண்ண போறா அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். தென் அடுத்த செகண்டே ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசுறாங்க. அந்த லூ கம்பெனி பத்தி தான் பேசுறா. அந்த கம்பெனியால தான் நம்ம கம்பெனி பேங்க்ரட் ஆகிற நிலைமையில இருக்குது. ஸோ அந்த லூ கம்பெனி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லி கேட்டா, அதுக்கு அவளோ நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலுமே நம்மளால அந்த கம்பெனியை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் உன்னால கூட முடியாது. பேசாம நீ என்ன பண்றனா, வீட்டில் உன் புருஷன் இருக்கான்ல, கால் விளங்காத புருஷன், அவனை போய் நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்லும்போது இவளுக்கா சமக்கோ வந்துடுது, அரைஞ்சிருவா. இதெல்லாம் ஹீரோ தூரத்துல நின்று பார்த்து பரவாயில்லையே என் ஆளு சமையா அடிக்கிறாளே அப்படின்னு சைட் அடிச்சுட்டு நிற்பான். இவ பதிலுக்கு ஹின்னி அடிக்க வர, நம்ம ஹின்னி இருக்கலா நீடில்ஸ் வச்சு மிரட்டி, என்ன பாரு நான் உங்க மேல அக்கறைப்பட்டு ஒன்றும் நான் கேட்க வரல, இந்த கூ கம்பெனி என்னோட தாத்தா உருவாக்குனது, ஸோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா நீ என்கிட்டவே திமிரா பேசுறா, அந்த பே ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் நீ ஓவரா ஆடுறா. ஆக்சுவலி உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் அவரும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கேருந்து போவா. இவளுக்கு செம கடுப்பாகும். அப்போ நம்ம ஹீரோ இவ கிட்ட வான் பண்ணலாம் அப்படின்னு வருவான். அவ உடனே என்ன எப்போதும் அவ பின்னாடி சுத்துறா, உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படி சொல்லி கேட்டா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அப்படி சொல்லிட்டு, நான் தான் உன் புருஷன், என் அண்ணாக்கா அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் உன்னை மேரேஜ் பண்ணுற நிலைமை வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவனோட நேம் பேயுன்னு சொல்ல, இவளுக்கு செம ஷாக்கு. அந்த ஆளோட ஹாப் பிரதர் வந்து அப்ரால இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அவனா இவன் செம ஹேண்ட்ஸமா இருக்கானே, அதுவும் ஹீனி கூட மேரேஜ் ஆயிருக்கு, அவள் லக்கி தான் அப்படின்னு மனசுக்கு நினைக்க, இவன் என்ன பாரு நீ என்னோட அண்ணா பற்றி ரொம்ப மோசமாகவே பேசியிருக்கா, ஸோ எப்படினாலும் உன்னை நான் டிவோர்ஸ் பண்ண தான் செய்வேன், அதுக்கு காம்பன்சேஷனும் தந்துடுவேன் அப்படி சொல்ல, ரெண்டு பேரும் முட்டாள் தான். அவங்கவுங்க ஒய்ஃப் யான்னு தெரியாமல் ஹஸ்பண்ட் யான்னு தெரியாமல் ரெண்டு பேரும் முட்டால தான் அலைகிறாங்க. சரி நமக்கு வசதியாக போயிட்டுப்பா அப்படின்னு இவா ஹீரோ கையை பிடிச்சி, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நீங்கள் மட்டும் போதுங்கிறா. ஹீரோ விடிடி அப்படி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் ஹீரோனி பார்த்து, அப்போ ரெண்டு பேருமே கப்புலா அப்படி சொல்லி கேட்க, ஆமாம் டாக்டர் சென் இவ தான் என் ஹஸ்பண்ட் உன் பிரதரின்லா அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கா சமஷாக்கு, அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சிஸ்டரா அப்படி சொல்லி கேட்க, ஆமாம் அவ என்னோட ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னு இவா சொல்லிட்டு இருக்க. என்னது நம்ம இவளோட சிஸ்டர் மேலேயே லவ்ல விழுந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்லேயே நிற்பான். கூவே உனக்கு அவன் யான்னு தெரியுமா அப்படி சொல்லி கேட்டா, இவதான் என் ஹஸ்பண்டு, என் பூச்சிக்குட்டி, என் செல்லம் அப்படி இப்படின்னு வர்ணிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அவளை தள்ளி விட்டுட்டு, நீ அவ சொல்றதெல்லாம் கேட்காத, அவ தேவையில்லாம பேசுறா, உனக்கே தெரியும் இந்த மேரேஜ் வீட்டில் அரேஞ்ச் பண்ணது, ஸோ எங்களுக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்ல, என்ன சென் உனக்கு தான் மேரேஜ் ஆகிட்டுலா, நீ உன் பிரதரின்லாவே சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்க, ஹீரோனிக்கா சமக்கோ வந்துடுது. உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்க அருவருப்பாக இருக்க சொல்லிட்டு போக்க, இவன் பின்னாடியே போய் சமாதானப்படுத்துகிறான். நீ எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போறா. பட் ஹீரோனி கையை பிடிச்சி, நான் உன்னை லைக் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, நம்ம ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாக டிவோர்ஸ் ஆக போகுது இல்லையா, இனிமேல் நம்ம சேர்ந்து வாழ்வோம் அப்படி சொல்லும் போது, நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆனாலுமே நான் உன் கூட வர மாட்டேன் அப்படி சொல்வா. எதுக்கு, அந்த லவ் லெட்டர் தந்த பையனுக்காகவா, அந்த பையன் நேம் சொல்லு நான் வேணா கண்டுபிடிச்சு தாரேன் அப்படி சொல்லிட்டு, மேபி அவனுக்கு மேரேஜ் கூட ஆகிருக்கலாம் அப்படி சொல்வா. சரி கண்டுபிடிச்சு தா அப்படின்னு இவா நேம் சொல்றா, பேயுன்னு. பேய் ஃபேமிலியோட ரெண்டாவது பையன் நேம் கூட பேயுன் தான் அப்படி ஹீரோ சொல்லும் போது, அவனை இருக்க சான்ஸே இல்லை அப்படி சொல்லிட்டு இவ போவா. இவன் கூப்பிட்டு பார்ப்பான், பட் அதெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டா, அவ போயிட்டே இருப்பா. இவன் அந்த மெடிக்கல் லேண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படி சொல்லி கேட்கறதுக்கு, அது ஏன் லேண்டு, ஸோ நானே மேனேஜ் பண்ணிக்கிடுவேன், அந்த பே ஃபேமிலிருந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவ போவா. ஆக்சுவலி இன்னும் நம்ம ஹீரோனிக்கு ஹீரோ தான் பே ஃபேமிலியோட ரெண்டாவது பையன் அப்படின்னு தெரியாது. இப்போதைக்கும் கோவையோட ஹஸ்பண்டு அவனோட நேம் ஜியாங் அது மட்டும் தான் தெரியும்.
இப்போ ஹீரோ வீட்டுக்கு ரொம்ப சோகத்துல வருவானா. டே என்னடா ஆச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்கா, மறுபடியும் டாக்டர் சின்ன ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, அட போங்க பாட்டி, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டுக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கூட ஒரு பொண்ணு படிச்சான்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணுக்காட்டும் என்ன பிடிச்சிருந்தா அப்படி சொல்லி கேட்க, ஆமாடா அவளும் நீயும் ஒரே டெஸ்ட் மேட்டு, படிப்புல 2 பேருமே போட்டி போட்டு ஒன்னாதான் படிப்பீங்க, உன் அம்மா தான் சொன்னான்னு சொல்ல, எனக்கு ஏன் அந்த மெமரிஸ்லாம் வர மாட்டுக்கு அப்படின்னு இவன் ஃபீல் பண்ண. டே உன்னே கஷ்டப்படுத்தி நீ ஞாபகப்படுத்தாதடா, அது ஞாபகம் வரும்போது வரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அப்புறம் இவன் கூவையை போட்டு நல்லா திட்டுவான், அவ டிவைஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது எங்க தேடி வந்திருக்காங்க அப்படி சொன்னதும், டே பாருடா ஆயுஸ் 100 உன் ஒய்ஃபுக்கு அப்படி சொல்ல, போங்க பாட்டி அவளை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல அப்படி சொல்லிட்டு இவன் வெளியே போக பார்ப்பான். டே எங்கடா போற, இங்க நில்லு, உன் ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டுட்டு போ அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலி பாட்டி வந்து இன்னைக்கு எப்படியாட்டும் இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சு எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சுதான் இப்படி சொல்றாங்க. இவனும் ஓகே பாட்டி அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கே தெரியாம வெளியே போயிடான். இது தெரியாம பாட்டியோ, உன் புருஷன் அண்ணதான் நிக்கான் அப்படி சொன்னதும், அங்க அண்ணக்காரன் தான் நிக்கான், டே அவனை எங்கடா அப்படி சொல்லி கேட்டா, பாட்டி அவன் இப்பதான் வெளியே போனா அப்படி சொல்லுவாங்க. இனிமே நான் ஒன்னும் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ராசா, நீ தான் பார்த்துக்கணும் அப்படி பாட்டி மனசுக்குள்ள நினைப்பாங்க. நம்ம ஹிரணி எதுக்கு இங்கே வந்திருப்பா அப்படின்னா, அவள் கிராமத்துக்கு போகிறா இல்லையா, அதனால அண்ணாக்காக ஆயின்மெண்ட் மெடிசன்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறா. நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படி சொல்ல, பாட்டியோ தனியாவா போப்புறா, வேணா என் பேரனையும் கூப்பிட்டு போ, எங்க சார்பா உங்க பாட்டிக்கும் நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஸோ என் பேரனை கூப்பிட்டு போ அப்படின்னு பாட்டி சொல்லும் போது, இவ அப்படியே முழிச்சிட்டு நிற்காளா, என் கால் ரொம்ப மோசமா இருக்கு, ஸோ என் தம்பியை கூப்பிட்டு போங்க அப்படி சொன்னதும், எதுக்கு அவரெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு நானே தனியா போய்க்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவா. அவ போன பிறகுதான் நம்ம ஹீரோ வாரான். பாட்டி உடனே நல்லா திட்டுறாங்க, டே லூசாடா உனக்கு இங்க இருக்கதானே சொன்னேன், தேவையில்லாம வெளியே போயிட்டா அப்படி சொல்லி திட்ட. அவன் அதெல்லாம் கேட்கிற மூல இல்லையே, அவன் அப்படியே சோகத்துல ஆழ்ந்திருக்கான். அப்ப பாட்டி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க, டே டாக்டர் சின்ன அவங்களுடைய ஊருக்கு போறாங்கன்னு சொன்னால என்கிட்ட, பேசாம அவங்க கூட நீயும் போடா அப்படி சொல்ல, பாட்டி டாக்டர் சின்ன என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க, ஸோ பின்னாடி போனா இன்னும் கோவப்படுவாங்க அப்படி சொல்லும் போது, டே நீ என்ன லூசால லூசு மாதிரி நடிக்கிறியா, நீ போய் சமாதானப்படுத்துறதா அவங்க கோவம் தனியும், இல்லைன்னு வச்சுக்கவே டாக்டர் சின்ன உனக்கு கிடைக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் உன் பொண்டாட்டி ஃபேஸை தான் நீ பார்த்துட்டு இருக்கிற நிலைமை வரும் பார்த்துக்கோ அப்படி பாட்டி சொன்ன உடனே, ஐயோ அந்த டெவில் மூஞ்சா, அந்த மூஞ்சா பார்க்கறதுக்கு பதிலா நான் டாக்டர் சின்ன கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நான் அங்கே போய் சமாதானப்படுத்த போறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனி இருக்கல, அந்த கிராமத்துக்கு போக கிளம்பிட்டா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படி சொல்வானா, ஒன்னும் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவ டாக்ஸில ஏறி கிளம்பிடுவா. பாவம் இவன் தான் ஃபீல் பண்ணிட்டு நிற்பான், ஆனா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் போவான். இந்த டாக்ஸி டிரைவர் அதை பார்த்துட்டு ஒரு லக்ஸரியான காரை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது, அது சகன் யங் மாஸ்டர் கார் மாதிரி இருக்குது, உங்களுக்காகவா அப்படி சொல்லி கேட்பாங்களா, எனக்கு தெரியாது அப்படி சொல்லிடுவா. ஆனா மனசுக்குள்ள இவன் வர்றது நல்லதுதான், அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும், அங்க வந்த ஏதாவது ஞாபகம் வரலாம் அப்படின்னு நினைப்பா. தென் கொஞ்ச நேரத்திலே மழை ஹெவியா அடிச்சு பெய்ய ஆரம்பிச்சிட்டு, இந்த டாக்ஸி டிரைவரை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போக முடியாதுமா, காசு கூட எனக்கு வேண்டாம், நீ இறங்கி போயிருமா அப்படின்னு பாதியில இறக்கி விட்டுட்டு போயிடாரு. பாவம் அந்த மலையில நினைச்சிட்டு இருப்பா, ஹீரோ தான் வந்து கொடெல்லாம் பிடிச்சிட்டு நிற்பான். பட் இவ ஹீரோ வண்டியில ஏறாம அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா, அவனும் பின்னாடியே கூட பிடிச்சிட்டு போவான். ஆனா இவளுக்கு ஹார்ட் பீட்லாம் எகிற ஆரம்பிச்சிட்டான். என் ஹார்ட் பீட் ஏன் இப்படி துடிக்குது, எதுக்கு நம்ம கூவை புருஷ மேல அட்ராக்ட் ஆகுறோம் அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு, நீ போன வரல அப்படி நம்ம ஹினி சொல்வா, நீ என் கூட வா, இல்லைன்னா உன் கூட சேர்ந்து நானும் மலையில நினைவேன் அப்படி சொன்னது இவளுக்கு கஷ்டமா இருக்கு, நம்மளால அவனும் நினைறானே அப்படின்னு. சரி வாரேன் அப்படி சொல்லி ஒத்துக்கிடுவாளா, இவனுக்கா செம ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருமே காருக்கு போயிடுவாங்க. அங்காவே அவளுக்கு டவல்லாம் எடுத்து கொடுப்பான் தொடச்சிக்கன்னு. ஆனா அவ ஏதோ யோசிச்சு இருக்கா, அதை பார்த்துட்டு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா தொடச்சு விட அப்படி சொல்லும் போது இவ பதறா, டே நான் உன் கூட வரதுக்கு ஒத்துக்கிட்டது உனக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு, மற்றபடி எதுவும் ஓவரா திங்க் பண்ணிட்டு அலையாத அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது, அப்போ நமக்குள்ள டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா, ஸோ எனக்கு புரிஞ்சுட்டு நான் என்னோட லைனை கிராஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்னு கிண்டல் பண்ணி சொல்லுவானா. இவ கோவப்பட்டு அந்த டவலை தூக்கி எறிவா. அதுக்கப்புறம் மழை ஹெவியாக பெய்யறதால அந்த கிராமத்துக்கு வெளியே காரை விட்டு அதுலேயே ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோனி இந்த கிராமத்தை பற்றி மூலிகை பற்றிலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாளா. ஹீரோ தான் கொஞ்சம் ஆறுதலாக பேசுவான், தென் சாங்லாம் போட்டு விடுவான். இவன் அந்த மலையை ரசிச்சுட்டு இருப்பாளா, ஹீரோ அவளையே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். இப்படி இவங்களுடைய கியூட் மூமெண்ட் போயிட்டே இருக்கும். அப்புறம் 2 பேருமே நல்லா தூங்கிடுவாங்க. தென் அடுத்த நாள் மார்னிங் பாட்டியை போய் பார்க்குறாங்க. பாட்டி வந்து ஹீரோ பார்த்ததுமே, டே நீ பேயன் தானே அப்படி சொல்ல, பாட்டி என்ன உங்களுக்கு தெரியுமா, டே
எனக்கு வயசு தான் ஆகிருக்கு தவிர கண்ணெல்லாம் தெரியாம போகல. நான் பல வருஷமா நீ வருவான்னு வெயிட் பண்ணா நீ வரவே இல்லை அப்படின்னு விளக்கமாறு எடுத்து அடிக்க வராங்க. டே அவங்க உன்னை பேயன்னு நினைச்சிட்டாங்க. சோ நீ அவனை மாதிரியே ஆக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது அவன் பாட்டிக்கு பயந்து அங்கிருந்து ஓடிறான். ஹீரோ கேக்குறான், நிஜமாவே உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நேம் வந்து பேயனா அப்படி சொல்லி கேட்க, நீ இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்க போல, ஆனா இப்படி ஆர்வமா இருக்காத, பிறகு தூக்கமே வராம போயிடும் அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல இவன் வாய்க்குள்ளேயே முணுமுணுக்குறான். உன் லவ்வருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இல்லைன்னா உன்ன மாதிரி பொண்ணை மீட் பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன முணுமுணுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும் போது ஒண்ணும் இல்லையே. சரி சரி, இந்த பிளேஸ பார்க்கும்போது ஃபேமிலியரா தோணுதா, ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு நம்ம ஹினி கேட்பா. ஃபேமிலியரா தோணுது, பட் எதுவும் ஞாபகம் வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது உன்னை போய் இங்க கூப்பிட்டு வந்து பாரு அப்படி சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போவாளா. இவன் ஹீரோனி நினைச்சிட்டு இருக்கான் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ கூட ஒரே பெட்ல தூங்கிருப்பா இல்லையா, அதனால அவனுக்கு அந்த இன்சிமியா பிரச்சனை வரவே இல்லையா, இப்போ கியூர் ஆகிட்டாமா. அதனால யாழ் எவ்வளோ கிரேட் எவ்வளோ டேலண்டாக இருக்கா அப்படின்னு இவன் ஒரு பக்கம் லவ் மூடில் இருந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்க இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து பாட்டிக்கிட்ட இந்த லேண்டை சேல் பண்ண கேட்டுட்டு இருக்காங்க. இவன் யான்னு தெரியுதுல்ல, யாங்கு ஹீனோட கிளாஸ்மேட்டு தான். அவன் பாட்டிக்கிட்ட ரூடா பேசுறான். பாட்டியோ, நான் தான் உன் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தேன், அன்னைக்கே உனக்கு கொண்டு இருக்கணும் அப்படி சொல்லும் போது கீழநீர் கல்ல ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு எதுக்கு என் பாட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்றா அப்படி சொல்லி கேட்பாளா. இவன் ஹீனிக்கிட்ட லேண்டை அப்படி சொல்லி கேட்டு பார்ப்பான். பட் நம்ம ஹினி அதெல்லாம் தர முடியாது, உன்ன மாதிரி நாய்க்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி சொன்னதும் அவன் அடிக்க வரான். நம்ம ஹீரோ தான் வந்து அவனை அடிச்சு போட்டு ஹீரோனை சேவ் பண்றான். டே நீனா, லாஸ்ட் டைம் செகண்ட் யங் மாஸ்டர் நேம் சொல்லி தப்பிச்சிட்டா, நீ செகண்ட் யங் மாஸ்டரே கிடையாது. அவங்க இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வர மாட்டாங்களே, அன்னைக்கு வேணா என்ன ஏமாத்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அடிக்க போறானா. பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கு. ஹீரோ தான் சமையா அடிச்சு விட்டுறான் அவங்க எல்லாத்தையும். அவனுமே பயந்து ஓடிடான்வன். ஹீரோக்கு வேற கையில் அடிபட்டிருக்கு போல, ஹீரோயின் தான் கட்டெல்லாம் போட்டிருக்கா. கொஞ்சம் ஃபீல் பண்றா ஹீரோ நினைச்சு. அதை ஹீரோ நோட் பண்றான். ஒன்னும் இல்லை கவலைப்படாத அப்படி சொல்வானா. யார் ஒன்னு நினைச்சு கவலைப்பட்டா அப்படின்னு இவ சமாளிச்சுட்டு இருப்பா. பாட்டிக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்றதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வரும். இவன் அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி நிறைய கார்ட்ஸ் எல்லாம் இங்க கூப்பிட்டு வர சொல்றான். இப்படி இவன் போன்ல பேசி முடிச்ச பிறகு நம்ம ஹினி கூட அவங்க மெடிக்கல் லேண்டு, அதுக்கப்புறம் அந்த கிராமம், அது எல்லாத்தையும் சுத்தி பார்க்க போயிடறாங்க. நம்ம ஹீரோயின் தான் சுத்தி காட்டிட்டு இருக்கா. அப்படி சுத்தி காட்டிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஸ்கூல் இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கா தலைலாம் பயங்கரமா வலிக்குது. அப்படியே ஹீரோனிக்கு கிஸ் கொடுக்க வர நம்ம ஹீரோனிய பல்லான்னு கண்ணத்திலே அரைஞ்சிருவா. ப்ளீஸ் சேவ் மீ அப்படி சொன்னதும் ஹீரோனி ஒண்ணு சொல்லாம அப்படியே நிக்க. இவன் கிஸ் பண்ண வருவான். கிஸ் பண்ணனா என்னன்னு தெரியல, அப்படியே மயங்கிறான். இவ தான் செக் பண்றா அவன் எப்படி இருக்கான்னு. பல்ஸ் நார்மலா தான் இருக்கு, திடீர்னு எதுக்கு வாங்கியிருக்கான், கிஸ் எப்படி இதுக்கு மெடிசன் ஆகும், அவன் எதுக்கு என்ன கிஸ் பண்ண வந்தான் அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. ஆனாலும் இவன் பேயன் மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு அவனோட ஃபேஸ்ல கையை வச்சு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாளா. ஹீரோ கரெக்டா முழிச்சிடான். உடனே இவா கையை எடுத்துட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி கேஷுவலா இருப்பா. ஹீரோ சொல்றான், எனக்கு இந்த ஸ்கூல்ல முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ஆல்ரெடி விசாரிச்சுட்டேன், ஜியாங் நேம்ல இங்க யாருமே படிக்கல அப்படி சொன்னதும் அப்போ பேயன் நேம் அப்படின்னு கேட்பானா. டே என்னடா விளையாடுறியா, பாட்டிக்கிட்ட பேயன் பற்றி எல்லாம் கேட்டுட்டு வந்து இப்படி என்கிட்ட விளையாடுறியா அப்படி சொல்லி கேட்டா. அப்பெல்லாம் இல்லை, உன் ஃபர்ஸ்ட் லவ் நேம் பேயன் தானே. என்ன ஃபர்ஸ்ட் லவ், எங்களுக்குள்ள லவ்வே கிடையாது அப்படி சொல்லிட்டு இவ போவாளா. என் இல்லப்பா அப்படின்னு இவன் இவனுடைய ஒரிஜினல் நேமை சொல்ல வந்திருப்பான். அதுக்குள்ள அங்கே ஒரு கார் வரவும் ஹீரோ அதை பார்த்துட்டு ஹினியை கூப்பிட்டு சாயில மறைஞ்சிக்கிறான். அந்த கார்ல போறது லூ தான். ஸ்கூலுக்குள்ள போறானா, எதுக்கு இவன் இங்க போறான் அப்படின்னு ஹினி பார்த்து நிற்பாளா. இவன் இப்படி திரும்புவானா, கரெக்டா நெத்திலே கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேருக்குமே நர்வஸ் ஆகிருது. ஹீரோனிலாம் தள்ளி விட்டுட்டு என்னடா பண்றா, அப்பவுமே ஒரு கிஸ் பண்ணா, அது போதாதா அப்படி சொல்லி கேட்டா. என்ன நான் கிஸ் பண்ணனா அப்படின்னு இவன் கேட்பான். இவளுக்கா சம கோவம் வந்துருது. இதுதான் லாஸ்ட் டைம், மறுபடியும் இப்படி பண்ணா அவ்வளவுதான் அப்படின்னு இவன் அந்த லூவை பார்க்க தான் போறா. அவன் என்ன பண்றான் அப்படின்னு, ஏன் நில்லுடி எங்க போறான், அங்க லூ இருக்காண்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஆமா அவன் என்ன பண்றான்னு பார்க்க போறேன்னு சொல்ல. லூசாடி, நிஜமாவே நீ முட்டாள் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு அவனை பத்தி எல்லா எவிடன்ஸும் வேணும், அதை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணி பேசுன்னு சொல்ல. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், கவலைப்படாத, இந்த பிரச்சனைக்குள்ள பேய் ஃபேமிலி என்டர் ஆகிட்டு, சோ நமக்கு தான் வெற்றி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, எனக்கு அந்த பேய் ஃபேமிலிட்டு ஹெல்ப் வேண்டாம்ப்பா, நீ ஹெல்ப் பண்றதா இருந்தா வேணா பண்ணு, ஆனா அந்த ஃபேமிலி வேண்டாம் அப்படி சொல்லும் போது, ஏன் எதுக்கு, பேய் ஃபேமிலி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா என்னால டிவோர்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு நம்ம ஹினி சொல்வாளா. என்ன சொல்றா, அப்படி பேய் ஃபேமிலிக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, அப்படி நீ யாரதான் மேரேஜ் பண்ணிருக்க அப்படி சொல்லி கேட்டா. இவ சொல்ல வருவா. அதுக்குள்ள இந்த யாங் இருக்கான்ல கார்ல போவானா, இந்த டாபிக்கை மறந்து அவனை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அவன் எங்கே தான் போகிறான்னு பார்க்குறாங்க. அவனும் ஸ்கூலுக்குள்ளே தான் போகிறானா. கண்டிப்பாக 2 பேரும் அந்த மெடிக்கல் லேண்டை பற்றி தான் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனிக்கு ஒரு ஐடியா வந்துட்டு வா அப்படி சொல்லிட்டு பின்னாடி கூப்பிட்டு போவா. முன்னாடி கேட் வழியாக போனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, அதனால காம்பவுண்ட் சுவரில் ஏறி போவோன்னு கூப்பிட்டு போகிறா. உன்னால் ஏற முடியும்ல அப்படி சொல்லி கேட்டா, இந்த ஹைட்டில் எனக்கு சுஜிப்பி, நான் அப்புறம் இல்லை 4 வருஷம் சோல்ஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஏறுறது கை வந்த கலை அப்படி சொல்ல, அடேங்கப்பா அதான் பார்த்தமே அந்த அடியால் கிட்ட அடிப்பட்டு கையில கெட்டு போட்டு கிடைக்கியே அப்படி நம்ம ஹீனி சொல்லும் போது, அது நான் கவனிக்காத போது அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டான் அப்படி நம்ம ஹீரோ சொல்வானா. ரொம்ப ஓவரா சீன் போடாத, உனக்கு ஃபர்ஸ்ட் மேலே ஏற தெரியாதுன்னு சொல்லு, அதை சொல்றதுக்கு ஏன் கூச்சப்படுறா, நான் உனக்கு கத்து தரேன் அப்படி சொல்லிட்டு அவன் மேலே ஏறி காமிப்பா. காமிச்சிட்டு நான் சொல்லி தந்த மாதிரி கரெக்டா ஏறு அப்படி சொல்ல, ஐயோ இவன் என்ன நம்மள சின்ன பசங்க மாதிரி ட்ரீட் பண்ற அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருப்பானா. டே என்னடா ஆச்சு, பயமா இருக்கா, கைய வேணா கொடுக்குறேன் மேல ஈஸியா ஏறிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுட்டு டக்குன்னு ஏறிறான். ஹீரோனியா அத வாயை பொழுது பார்த்துட்டு இருப்பா. பார்த்ததெல்லாம் போதும், நீ என்கிட்ட இருந்து கத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி சரி நீ டேலண்ட் தான் அப்படின்னு நான் முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது செவரேறி குதிச்சு தான் ஸ்கூலுக்கே வருவேன் அப்படி சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கீழே குதிக்கேன் அப்படின்னு இவ குதிக்க போவலாம். காத்தவரி கீழே விழ போறா. ஹீரோ பின்னாடி விழுந்துறான், அவளை சேவ் பண்ணிடுறான். நல்லா இருக்கே, என்ன மெத்து மெத்துன்னு இருக்கு, பஞ்சு மெத்த மாதிரி இருக்கே, நமக்கு என்ன அடியே படல அப்படின்னு ஹீரோனி திரும்பி பாக்குறாளா. அங்க அவன் ஐயோ தாயின்னு கதறிட்டு இருக்கான். டே நீ இப்போ ஓகேவாடா, அடிப்படும் தெரிஞ்சு முட்டாள் மாதிரி ஏன்டா கீழே விழுந்து கிடந்தா அப்படின்னு இவ ஹீரோவை திட்ட அவன் அதெல்லாம் கண்டுக்கலையே. அந்த ஸ்கூலை ஒருபடியா பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் வந்துட்டு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உண்மையாவா? ஆமா டாக்டர் சென், எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, நான் தான் உன் பேயன் அப்படி சொல்றான். ஹீரோனிக்கு தெரிஞ்சு போயிட்டு இவன் நடிக்கானே. டே நடிக்காதடா என்கிட்டவே, இனிமே மறுபடியும் இப்படி என்கிட்ட விளையாண்டா அவ்வளோதான், நீ இப்போ ஒரு பையனை இருக்கல்ல ஒரு பொண்ணா மாத்திருவேன் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஊசியை வச்சு மிரட்ட. ஐயோ தாயே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் மறுபடியும் அப்படின்னு இவன் பயந்துறான். சரி ஓகேன்னு 2 பேருமே அங்கே போவாங்க. அந்த கிளாஸ் ரூம் கிட்ட லூ இருக்கான்ல, அந்த கிளாஸ் ரூம் கிட்ட போய் எட்டி பார்ப்பாங்க. அங்க அவன் யாங்க போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கான். பாட்டிக்கிட்ட இருந்து இன்னுமே அந்த மெடிக்கல் லேண்டை வாங்க முடியலல்ல, அதுக்காக தான் அவனை போட்டு திட்டிட்டு இருக்கான். ஒரு ஓல்டு லேடிக்கிட்ட இருந்து உன்னால வாங்கவே முடியலையா, உனக்குன்னு ஒரு வேலை தான் கொடுத்தேன், அது கூட உருப்படி செய்ய மாட்டுக்கா, உனக்குலாம் மேனேஜர் பொசிஷன் தேவையா அப்படி சொல்லி நல்லா திட்ட. நான் ஆல்மோஸ்ட் வாங்க ட்ரை பண்ணிட்டு தெரியுமா, ஆனா அந்த பாட்டியோட பேத்தி வந்துட்டா, அவ தான் தரமாட்டேன்னு சொன்னா அப்படி சொல்லும் போது, உனக்கு ஒரு பொண்ணை கூட கேண்டில் பண்ண முடியாதா அப்படிங்கிறப்போ, மற்ற பொண்ணுங்க மாதிரி அவ கிடையாது, அவ வேற மாதிரி அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலி இவன் அந்த ரேரான மெடிசனை ஹை ரேட்டுக்கு சேல் பண்றான். இதனால ரிச்சான பீப்புள்ஸ்லாம் ஈஸியா வாங்கிறாங்க. பட் புவர் பீப்புள்ஸ் இருக்காங்களா, அவங்களால வாங்க முடியல. இப்போ ஹினிக்கிட்ட இருக்கிற லேண்டுமே மிரட்டி வாங்கிட்டானா இதை விட ஹை ரேட்டுக்கு தான் மெடிசனை சேல் பண்ணுவான். அது மட்டும் இல்ல, அவளோட கிளினிக் இருக்குதுல்ல அதை மூடுற நிலைமைக்கு வந்துடும், அதாவது பேங்க்ரட் ஆகுற நிலைமைக்கு வந்துடும். எனக்கு இனி மெடிசன் எல்லாத்தையும் அவங்க பாட்டிக்கிட்டே இருந்து தான் வாங்குவா. ஸோ அதை பேங்க்ரட் ஆக விடக்கூடாது அப்படின்னா நம்ம ஹினி அதுக்காக போராடிட்டு இருக்கா. நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா ஜன்னல் வேற ஆட்டி விட்டுறாளா, யார்டா வெளியே நிற்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே ஒரு பூனை நிற்குது. நல்ல வேலை தப்பிச்சோம்பா அப்படின்னு நம்ம ஹீரோகினி இருப்பாங்க. இங்கே இவனை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கடைசி எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க அப்படி சொல்லி கேட்பான். சரி நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அந்த லேண்ட் வேணும் அப்படி சொல்ல, எனக்கு புரியுது இந்த லேண்ட் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு, அதுக்காக தானே 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை பார்த்து விட்டீங்க அப்படி சொல்கிறான். ஆக்சுவலி 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோனியோட கோழி பண்ணை இருக்குல்ல, அங்கே கோழிக்கெல்லாம் இவங்க தான் பாய்சன் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய கோழி செத்து போயிட்டாமா, அதனால ஃபார்மே பேங்க்ரட் ஆகிட்டான். இதனால மெடிசனோட ரேட் இருக்குல்ல அது ரொம்ப குறைஞ்சிட்டான், பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆயிட்டான். அந்த டைம்ல தான் இந்த லூ இருக்கான்ல, அவன் அவனுடைய கம்பெனியை ஹை லெவலுக்கு கொண்டு வந்திருப்பான். இப்போ இதெல்லாம் யாங் சொல்லிட்டு நான் இதே மாரி ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்வான். இப்போ இவங்க பேசிட்டு இருக்கத நம்ம ஹீரோனியுமே கேட்டுறாளா, அவளுக்கும் புரிஞ்சு போயிட்டு எல்லாத்துக்கான இந்த லூ தான்னு. அவனால தான் தன்னோட ஃபார்மே பேங்க்ரட் ஆகி இப்போ இந்த நிலைமையில இருக்கும் அப்படின்னு செம கோவப்படுறா. உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு ஆர்வ கொலையில எந்திக்கிறாளா. அங்கே கிடைக்கிற ஜூஸ் பாட்டில் தட்டி விட்டுறா. இந்த சவுண்டு கேட்டுட்டு அவங்களுமே பார்க்க வராங்களா, அவங்க பார்த்துடக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேருமே ஓடுறாங்க அங்கிருந்து. ஆனால் என்ன இவன் பார்த்துறான். இவங்க ஓடி வந்து ஒரு இடத்துக்கிட்டே நிற்காங்களா, அப்போதான் நம்ம ஹீரோனிக்கு ஞாபகம் வருது, ஐயோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு. மறுபடியுமே அங்கே போக பார்க்குறாளா. நீ முட்டாளடி, அங்கே அவங்க உஷாராயிருப்பாங்க, இப்போ மட்டும் நீ போனா மாட்டிக்கிடுவா அப்படி சொல்லும்போது, அப்போ நான் அவங்கள சும்மாவே விட சொல்கிறா, அவங்களால தான் என் ஃபார்மே பேங்க்ரட் ஆகிருக்கு அப்படின்னு கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுவா. ஒரி பண்ணிக்கிடாத, சும்மாலாம் விடக்கூடாது அவங்கள, நான் பார்த்துக்கிறேன்,
நீ ஒரி பண்ணிக்கிடாத அப்படின்னு இவன் சமாதானப்படுத்துவான். அப்பதான் அவளுமே நார்மல் ஆகுறா. அப்படி பின்னாடி பாக்குறாங்க, அங்க ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் 2வது ரேங்க்னு ஒட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹினி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பாக்குறா. அப்படியே ஃபீல் பண்றா. ஹீரோக்கும் ஏதோ தோணுது, பட் கிளியரா தெரியல. சரி வா, பக்கத்துல ஒரு கடை உண்டு, அங்க போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இவ கூப்பிட்டு போறா. அங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே ஃபிளேவர் தான் சூஸ் பண்றாங்க. உனக்கு இதுதான் பிடிக்குமா அப்படின்னு 2 பேருமே மாத்தி மாத்தி கேட்டுட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டியோ, நீ இந்த ஸ்கூல்ல தானே படிச்சா, உன் கூட ஒரு பையன் வருவான்ல, உங்க ஜோடியை பார்க்கும்போது அழகா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்களா. பாட்டி, அவன் என் கிளாஸ்மேட் தான், கப்பல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு இவ போவா. இவனுக்கா இது கேட்டு செம ஜெலஸ் ஆகும். அந்த ஐஸ் குப்பத்தட்டுல போட்டு போவான். டேய் எதுக்குடா போட்டா? அதுல இனிப்பே இல்ல அதான் அப்படி சொல்லிட்டு போறான். டே லூசாடா, நீ சாப்பிடணும் என்கிட்ட எடுத்து தந்திருக்கலாம்ல, நானாட்ட சாப்பிட்டுருப்பேன் அப்படி இவ கடுப்புலயே அவளோட ஐஸ் தின்னுட்டு இருப்பா. தென் அடுத்த நாள் மார்னிங் ஆகுதா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் டோரை வந்து தட்டுறான். ஆனா அவ அங்க இல்ல போல. பாட்டிக்கிட்ட கேக்குறான். அவ மார்னிங்கே வெளியே கிளம்பிட்டா அப்படி சொன்னதும் இவன் பார்க்க போறான். பட் திரும்பி வந்து பாட்டிக்கிட்ட, பாட்டி பேயன்னா யாரு அப்படி சொல்லி கேட்க, டே ஓன் நேமே உனக்கு தெரியலையாடா, நீ தான் பேயன், எனக்கு ஞாபக மருதி உண்டு, ஆனா நான் தப்பான பர்சனை அடையாளம் சொல்ல மாட்டேன், சோ நீ தான் பேயன் அப்படி சொல்ல இவன் இவனுடைய ஐடென்டி கார்டெல்லாம் காட்டி, இந்த நேம் தானே அப்படி சொல்லி கேட்டா, ஆமா இதுதான், எனக்கு பார்க்க நீ பழசெல்லாம் மறந்துருப்பியா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இவனுக்கு வேற தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு கரெக்டா அசிஸ்டன்டும் வந்துடுறான். ஹீரோனி தான் ஆபத்துல இருக்கா, அவளை தான் சேவ் பண்ண போனோம் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே நம்ம ஹினி தேடி தான் போறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோக்கு ஒருவேளை நான் தான் அந்த பையனா இருக்குமோ, அப்போ ஹீரோனியா என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு போறான். இன்னொரு பக்கம் இந்த யாங் இருக்கான்ல, அவன் தான் கால் பண்ணி நம்ம ஹினிய லூவை மீட் பண்றதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வர சொல்லியிருப்பான். இப்போ இவங்க 2 பேருமே உள்ள உட்காந்து பேசுறாங்க. அப்போ ஹினி சொல்றா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் தான் அந்த பாட்டியோட பேத்தினே, ஸோ அந்த லேண்டை தர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணி தாரேன், நீங்க இந்த லேண்ட் மட்டும் வாங்காம விட்டீங்கன்னா உங்க மெடிக்கல் கம்பெனி இருக்குல்ல, அங்க நான் வந்து ஒர்க் பண்றேன் அப்படி சொன்னதும், ஆஹா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் நிறைய பணம் தரேன், ஸோ நீ அதை தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது என் பாட்டியும் தாத்தாவும் கஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு உருவாக்குனது, ஸோ தரமாட்டேங்கிறா. ஓ, இந்த லேண்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கா, சரி இருந்துட்டு போட்டோம், அப்பனா என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் அதை வாங்க மாட்டேங்கிறான், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு அப்படி இவ சொல்வாளா, எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இவன் வளைஞ்சிட்டு சொல்றான். சரி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு மேரேஜ் கிஃப்டா எல்லா மெடிக்கல் லேண்டும் வேணும் அப்படி சொல்ல இவனும் இந்த அழகிக்கு எவ்வளவு நாளும் கொடுக்கலாம், சரி எல்லாம் தந்துடுறேன் அப்படி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு காம்பன்சேஷன் பண்ண வேண்டியிருக்கு, ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி நம்ம ஹினி கேட்க இவன் பதட்டமாகறான். யாங் வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான், என் கோழிக்கு நீ தானே பாய்சன் வச்சா அப்படி நம்ம ஹினி கேட்கும் போது இவன் சரியான டென்ஷன் ஆகுறான். ஹீரோனி வேற இங்க இவன் பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்க போல, இதை இவன் பார்த்துட்டான். இதுக்குதான் என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தியா அப்படின்னு அந்த போனை கொடுக்க மாட்டுக்கான். இவன் இங்க வரதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கா போல, அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க, உன்னை பிடிச்சிருவாங்க பாரு அப்படி சொன்னதும் இவன் ஹீரோனிக்கிட்டே தப்ப நடக்க பாக்குறான். அதுக்குள்ள ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டு சேவ் பண்ணிடுறான். டே நீ தான் அந்த பே ஃபேமிலியோட 2வது யங் மாஸ்டர் அப்படி இவன் சொல்லும் போது ஹீரோனிக்கெல்லாம் டவுட்டே வர ஆரம்பிச்சிட்டு, அப்ப இவன் டிரைவர் கிடையாதா, 2வது யங் மாஸ்டர் இவன் தானா அப்படின்னு டவுட்லயே பார்த்துட்டு இருப்பா. அந்த பாட்டிக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் வந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களை என்ன பண்ண போறேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு அங்க நிறைய அடியாட்களை வர சொல்றான். அவங்க சுத்து போட்டுறாங்க. ஹீரோனே சொல்ற, நீ இந்த போனை கொண்டு போட, இங்க இருந்து எப்படி தப்பிச்சிரு, இதுல எல்லா எவிடன்ஸ் இருக்கு அப்படி சொல்ல, நான் உன்னை வீட்டுல போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவளுக்காக ஃபைட் பண்றான். அதுல தலையில ஒருத்தர் வந்து அடிச்சிடானா பயங்கரமா ரத்தம் வருது. அப்படியே ஹீரோ மயங்கிறான். நம்ம அசிஸ்டன்டும் கரெக்டா கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துறான். போலீஸும் அங்க வந்துறாங்க. இப்ப இந்த லூவுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டரும் வந்து உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தலையில ஹெவியா அடிபட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு போவாங்க. இவ ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருப்பாளா, அப்போ அசிஸ்டன்டும் வந்து எங்க பாஸ பெய்ஜிங் கூப்பிட்டு போறோம், அங்க இதை விட நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லும் போது அவன் கண் முழிச்ச பிறகு கூப்பிட்டு போலாம்ல அப்படின்னு நம்ம ஹினி கேட்பா. இல்ல அவங்க பாட்டி ரொம்பவும் கவலைப்படுறாங்க அப்படி சொன்னதும், சரி நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீ அதுக்கு உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு, ஹீரோ நேம் ஜியாங்க இல்லைன்னா பேயனா அப்படி சொல்லி கேட்க, அவங்க நேம் தான் பேயன், பேய் ஃபேமிலியோட 2வது யங் மாஸ்டர், நான் தான் ஜியாங் அப்படி சொல்லிட்டு, நாங்க உங்ககிட்ட மறைக்கணும் ட்ரை பண்ணல, நான் தான் பாஸோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு என்னுடைய நேமை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்வானா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு படியா நடுங்குறான். இவ தான் மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவா. ஹீரோ முழிக்கிறானா, ஹீரோனை பார்த்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். இதை பார்த்துட்டு அசிஸ்டண்டோ சின்னதா ஒரு ஸ்மைல் போட்டுட்டு இவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவன் அங்க போயிடுவான். ஆக்சுவலி எனக்கு இந்த அசிஸ்டண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த டிராமாவில். இப்போ அவன் போன பிறகு நம்ம ஹீரோவோ நான் தான் பேயன் அப்படி சொல்லவும், அது எனக்கு தெரியும் இப்பதான் ஜியாங் சொன்னா அப்படி இவ சொல்வாளா, நான் அப்படி சொல்லல, உனக்கு தெரியலையா நான்
யாருன்னு? நான் தான் உன்னோட பேயன் அப்படி சொல்லிட்டு நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வரும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்வானா? நீ சொல்றது எல்லாமே உண்மையா? ஆமா, நான் தான் உன்னோட பேயன். சாரி, ரொம்ப வருஷமா உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா நமக்கு தான் மேரேஜ் ஆகிட்டே, நாம சேர முடியாது. நீ வேற என் சிஸ்டரை மேரேஜ் பண்ணியிருக்க அப்படி சொல்லும் போது உனக்கே தெரியும் நம்ம ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணல. அது மட்டும் இல்ல, உன் சிஸ்டர் மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாதுங்கிறான். ஆனா எனக்கு உன் மேல அதிகமான ஃபீலிங் இருக்குதப்பா அப்படின்னு கூவி வந்து நிக்கிறா. ஹீரோக்கெல்லாம் செம வருது. அவ உடனே உங்களோட ட்ரூ லவ் நான் மதிக்கிறேன்ப்பா, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு 200 மில்லியன் தாங்க, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், என் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு 200 மில்லியன் அனுப்ப பார்க்குறான். பட் ஹீரோனி தான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இப்போ லூ கம்பெனி பேங்க்ரட் ஆகிட்டு, ஸோ நம்ம கம்பெனி சேஃப் ஆகிட்டு, ஸோ நீ கூ கம்பெனிக்கு போய் பிரசிடெண்டாக இருக்க போறியா இல்லைன்னா இந்த 200 மில்லியன் தான் வேணும்னு கேட்க போறியா அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும்போது நிஜமாவே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து லூ கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்களா? ஆமாம், உனக்கு 2 மில்லியன் தான் வேணும் அப்படின்னா அதை வாங்கிட்டு போ, பட் கூ கம்பெனியை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்வாளா? ஏன் என்னடி பேசுகிறா? நான் உன் சிஸ்டரா? இப்போதான் தெரியுதா? நீயும் உன் தம்பியையும் என்னை கொலை பண்ணுற அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், ஆனால் போனால் போகட்டும் விடுறேன் அப்படின்னு நம்ம ஹினி கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேசுவா. ஹீரோவோ நீயே உனக்கு எது வேணும் திங்க் பண்ணிக்கோ அப்படி சொல்ல அவள் எதுவும் பேசாமல் போயிடறா. அங்கேருந்து அவளுக்கு கூ கம்பெனி தான் வேணும் போல அங்கேருந்து போயிடறா. இப்போ நம்ம ஹினிமே அங்கேருந்து போக பார்ப்பாளா? போகாத, இத்தனை வருஷமா நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவானா? நான் இப்ப போலனா பாட்டி ஓரி பண்ணிக்கிடுவாங்க, நான் போறேன், உன்னை ஜியாங் பாத்துக்கிடுவா அப்படி சொல்லிட்டு இவ போயிருவா. ஹீரோக்கு தான் கஷ்டமா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோக்கு உடம்புல சரியாகிட்டுனே ஹீரோனை வந்து பார்க்க வருவானா? அங்க பாட்டி மட்டும் தான் நிக்காங்க. நம்ம ஹினி ஆல்ரெடி ஊருக்கு போயிட்டா போல. இங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு இல்லையா? லூவ வேற போலீஸ்ல ஒப்படைச்சாச்சு, சோ எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு அவளுக்கும் அங்க ஒரு வேலை வந்துட்டு போல. அதனால அவ ஊருக்கு கிளம்பி போயிட்டாலாமா. பாட்டி இது எல்லாத்தையும் சொல்றாங்க. பாட்டி நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா அவளை மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வரேன் பாட்டி அப்படி சொல்லிட்டு இவன் ஹாப்பியா அங்கிருந்து போவான். பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இன்னொரு பக்கம் வீட்டுல ஹீரோ ஹினியை பத்தி தான் பேசுறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வடி கட்டின முட்டாளா இருக்காங்க. ரெண்டு பேரும் இன்னும் அவங்கள யார் தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க கூட கண்டுபிடிக்காம இருக்காங்க அப்படின்னு அண்ணாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்கா. விறுவிறுன்னு வந்து நான் இப்போ டிவைஸ் பண்ண போறேன் ஆன்டி, அந்த கூவை கிட்ட சொல்லிருங்க, நான் இப்பவுமே டிவைஸ் பண்ணிட்டு ஹீரோனை மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வர போறேன், இனிமே கொஞ்சம் செகண்ட் கூட வீண் பண்ண மாட்டேன் அப்படின்னு தூர நிற்கான். டே நில்லுடா அப்படின்னு பாட்டி அவனோட மேரேஜ் சர்டிபிகேட்டை எடுத்து மந்திரம்லாம் போடுறாங்க. எனக்கு ஹீரோனி தான் கிராண்ட் டாக்டர் இன் லவ் வரணும் அப்படின்னு மந்திரம்லாம் போட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க அவன் முழிக்கிறான், என்ன பாட்டி பண்றீங்க அப்படின்னு. இப்போ ஓபன் பண்ணி பாட்டா அப்படின்னு பாட்டி சொல்வாங்களா? இவனும் பாக்குறான், எங்க ரெண்டு பேரும் நேமும் போட்டிருக்கு, என்ன நடக்குது பாட்டி? டே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆன டேட்டை பாட்டா அப்படி சொல்ல, அது ஏன் வெட்டிங் டேலா? ஆமாடா, உன் ஒய்ஃப் தான் ஹீரோனி, நீ ஃபர்ஸ்ட் நாளே இந்த சர்டிபிகேட் ஓபன் பண்ணி பாத்துருக்கணும், பார்க்காம விட்டது உன் தப்பு அப்படி பாட்டி சொல்வாங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட எதுக்கு சொல்லல அப்படி அவன் கேட்பானா? டே நீ தானடா சொல்ல சொன்னா, அந்த பொண்ணு கிட்ட நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட்னு, பின்ன எங்க மேல குத்த சொல்றா அப்படி அண்ணா கேட்பாங்களா? ஆமா, நான் தான் ஸ்டூபிட், கடவுள் வந்து என் பக்கமா தான் இருந்திருக்காரு, பட் நான் தான் அதை கண்டுக்காம விட்டுருக்கேன் அப்படின்னு ஹாப்பியாக. டே சீக்கிரமா போடா, என் கிராண்ட் டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு வாடா அப்படின்னு பாட்டி சொல்வாங்க. இவனும் போவான். ஆனா மறுபடியும் வந்து இப்ப போனா நல்லா இருக்காது, என்னோட உமனுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹினிக்கிட்ட லூ பாட்டி இருக்காங்களா, அவங்களும் வந்து சாரி கேட்குறாங்க. என் பேரன் உனக்கு நிறைய கெட்ட விஷயம்லாம் பண்ணியிருக்கான், நான் தான் ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டேன், சாரி அப்படி சொல்லி கேட்க பாட்டி உங்க மேல எந்த தப்பு கிடையாது அப்படி இவ சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு ஹீரோ கொடுத்த லெட்டரை பார்த்துட்டு இருப்பா. அப்படியே பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. ரெண்டு பேரும் ஒரே டெஸ்ட்மேட்டா இருந்து அரட்டை அடிச்சது, ரேங்க் போர்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னு பாக்குறது, கடைசியா அப்ராட் போகும்போது ரெண்டு பேரும் அந்த யூனிவர்சிட்டியில மீட் பண்ணுவோம் சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அவ ஃபீல் பண்றா. எல்லாரும் இந்த லெட்டரை லவ் லெட்டர்னு சொன்னாங்க, பட் இது லவ் லெட்டரே கிடையாது. இதை பார்க்கும்போது மனசு நிம்மதியா இருக்கும், மைண்ட் நிம்மதியா இருக்கும். இத்தனை வருஷமா ஒரு ட்ரெஷர் மாதிரி நான் இதை பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அப்படி இவ சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப பார்த்து இவளோட அப்பாவும் சித்திக்கரையும் வந்திருக்காங்க ஹினிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்கு. ஹீரோ வந்து இவங்க கம்பெனிக்கு நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து இப்போ கம்பெனி நல்ல நிலைமையில இருக்காமா, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. யார் தந்தாங்களோ அவங்க கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது இவர் ஹினி கிட்ட சாரி கேட்கிறாரு. ஆக்சுவலி இவரு ஹீரோனையும் ஹீரோனோட
ஹீரோட அம்மாவையுமே அம்போன்னு விட்டுட்டு இந்த பொம்பளை கூட போயிட்டாங்களாமா. இதனால அவங்க அம்மா ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இறந்து போயிட்டாங்களாம். இப்போ ஹீரோனே சொல்றா, நீங்க எங்களோட ஃபீலிங்க ஹர்ட் பண்ணிருக்கீங்க, சோ நானும் என் அம்மாவும் கடைசி வரைக்கும் உங்களை மன்னிக்கவே மாட்டோம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவா. இவருக்கு இப்பதான் புரியுது போல அவர் பண்ண தப்பு, சோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹினிய பாத்தீங்கன்னா அண்ணாக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ எந்திரிச்சு நின்னு பாருங்க அப்படி சொன்னதும் இவரும் நிக்க ட்ரை பண்றாரு. பட் அவரால் முடியல போல. ஹீரோனியும் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லா ரெக்கவர் ஆகிருவீங்க அப்படி சொன்னதும் அண்ணா இருக்காங்களா சிரிச்சுட்டு எந்திரிச்சு நிக்காங்க. ஹீரோனி 3 டைம் அக்குபஞ்சர் பண்ணும் போதே அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாராமா. இப்போ சர்ப்ரைஸ் பண்ணதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். டே நீ இருக்கே நாட்டி பாய் தான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோனியும் நம்ம டீல் போட்டிருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல அப்படி சொல்லி கேட்க, டிவைஸ் தானே, இப்போ என் காலை நீங்க குணப்படுத்திட்டீங்க, நான் எந்திரிச்சு நடக்கிறேன், அப்பனாலுமே உங்களுக்கு டிவைஸ் வேணுமா அப்படின்னு அண்ணா கேட்க, ஐயோ உங்க பாடி இந்த கண்டிஷன்ல இருக்கிறதால நான் ஒன்னும் டிவைஸ் கேட்கல அப்படின்னு இவளுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கு இல்லையா அந்த விஷயத்த சொல்ல வருவா. அதுக்குள்ள அண்ணாவோ, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு கிரஷ் உண்டு அப்படிதானே, ஆமா எனக்கு இருக்கு, ப்ளீஸ் டிவைஸ் தந்துருங்க அப்படி சொல்லி கேட்க, சாரிப்பா அந்த முடிவை நான் எடுக்க முடியாது, பிகாஸ் நான் ஒன்னும் உன்னை மேரேஜ் பண்ணல, உன்னோட சர்டிபிகேட்டை எடுத்து பார்த்து அந்த ஆளை கண்டுபிடிச்சிக்கோ அப்படி சொல்லவும் ஹீரோனியா என்னடா நடக்குது இவர் வரை இப்படி சொல்றாரு அப்படின்னு திருன்னு முழிச்சு நிக்கா. பாட்டி தான், டே அவளை டீஸ் பண்ணதெல்லாம் போதும்டா அப்படின்னு ஆன்டி கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட் காட்ட சொல்ல ஹீரோனி பாக்குறா. நான் கனவா காண்றேன், இதுல ஹீரோ போட்டோ ஹீரோ நேம் இருக்குது, ஐடி நம்பர் கூட கரெக்டா தான் இருக்கு, இது ஃபேக்லாம் கிடையாது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஆக்சுவலி இந்த மேரேஜ் சர்டிபிகேட் ரெண்டும் பாட்டி கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ பாட்டியோ, என்னம்மா பாட்டியோட மேஜிக் எப்படி இருக்கு? மேஜிக்கா? ஆமா என்னோட மேஜிக்கால தான் உன்னோட ஸ்வீட் ஹார்ட் கூட உனக்கு மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னு பாட்டி சொல்வாங்களா. பாட்டி டீஸ் பண்ணதெல்லாம் போதும் பாட்டி, அவ பாவம் அப்படின்னு ஹீரோ வந்து நிப்பான். எனக்கே இன்னைக்கு மார்னிங் தான் தெரியும்பா நீ தான் என்னோட ஒய்ஃப்னு அப்படி ஹீரோ சொல்லும் போது, அப்படியா, ஆனா நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்டே ரெஜிஸ்டர் ஆகிட்டு இல்லையா, பட் இவங்க யாருமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு நம்ம ஹின்னு கேட்கும் போது, எங்களுக்கெல்லாம் தெரியாதுப்பா, எல்லாத்துக்கானும் இன்னும் நிக்கால இந்த லூஸ் தான், அவன் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னா அப்படின்னு பாட்டியும் அண்ணாவும் சொல்லுவாங்க. சாரிப்பா நான் அந்த கூவே தான் என்னோட ஒய்ஃப்னு நினைச்சு இப்படி சொல்ல சொன்னேன், பட் இப்ப அதுக்கு ரெக்ரெட் பண்றேன், சாரி நான் ரொம்ப வருஷமா உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஹீரோ இது கனவுலாம் கிடையாதுல்ல அப்படி சொல்லி கேட்பா. ஹீரோ அப்படியே நெத்தில கிஸ் பண்ணிட்டு, இப்போ கனவு மாதிரியே தோணுது அப்படின்னு கேட்பானா. டே ராஸ்கல் முன்னாடி இப்படிதான் கிஸ் பண்ணா அப்படின்னு செல்லமா கோச்சிக்கிற, எனக்கு 18 வயசு இருக்கும் போது நான் முடிவு பண்ணிட்டேன் எப்போதும் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு. டே எதுக்குடா இப்ப இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும் போது, நான் தான் லவ் லெட்டர் தந்தேனே, எது அந்த லெட்டரா, அதுல என்ன லைக் பண்றேன்னு மென்ஷனே பண்ணலையே அப்படின்னு அதை எடுத்து காட்ட ஹீரோ சொல்றான், என்ன பாரு ராசா சொல்லி காட்டியிருக்கேன் பாரு, ராசா இலைக்குன்னு எழுதிருக்கிறேன், இதை நீ பார்க்கவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, இதெல்லாம் கணக்குல வராதுப்பா அப்படின்னு நம்ம ஹினி சொல்றா. அப்படியா அப்படின்னு ஹினி தூக்கிட்டு, உண்மையிலே நீ ஸ்டூபிட் தான் தெரியுமா, ஒரு லெட்டர்ல என்ன எழுதிருக்கேன்னு கூட கண்டுபிடிக்க முடியல, இதுல வேற 8 வருஷமா பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வந்தியாமா, இதுக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போக, இதெல்லாம் பார்த்து இவங்க 3 பேருமே ஹாப்பியா இருக்காங்க. இப்ப கடைசியா ஹீரோ எழுதிருப்பான்ல அந்த லெட்டரு, அதுல ஹீரோ லைக் பண்றேன்னு எழுதிருப்பான்ல, அதை ஹைலைட் பண்ணி நமக்கு காட்டியிருக்காங்க. இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த டிராமாவோட நேமை வந்து கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்றேன், நீங்க அங்க போய் செக் பண்ணி பாத்துக்கிடுங்க. அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பை.